ஹலோ மக்களே வணக்கம். மீதியான சப்பாத்தியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த சப்பாத்தியை வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா தக்காளியை வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி அது வாசம் போனோன்னு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருவேப்பிலைக்கு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன், அண்ட் கரம் மசாலா கொஞ்சமாக போதும். இன்னும் 2 சப்பாத்திக்கு தான். போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியும் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் வதங்கி மசாலாலாம் ஒட்டினதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு.